நீங்கள் இந்த உலகம் எவ்வளோ அழகானது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முறையாச்சும் வால்பாறை, அதிரப்பள்ளி, மூணார் பைக்கு போயே ஆகணும். ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ், வியூ பாயிண்ட் இதை பார்க்கும் போதே மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கிடைக்குது. வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக் ரைடை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதை ஒரு 3 நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எங்கே இருந்தாலும் கிளம்பி மார்னிங்கே வால்பாறை வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 1 டே ஃபுல்லாக வால்பாறை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்து அன்னைக்கு வால்பாறை ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வால்பாறை டு அதிரப்பள்ளி ஒரு 20 கிலோமீட்டர். எங்கேயுமே உங்களுக்கு சாப்பாடோ பெட்ரோலோ கிடைக்காது. ஸோ வால்பாறையிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் பெட்ரோல் சாப்பாடாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங்கே வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி கிளம்பும் போது இந்த 20 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணால் அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. ஏன்னா காலங்காத்தால கூலிங்காக இருக்கும், சுற்றி காடு. அந்த காற்றை நீங்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போகிற வரைய நிறைய வியூ பாயிண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்சால் அங்கே யானையை பார்க்கலாம். யானையை பார்த்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஸோ இந்த 20 கிலோமீட்டர் நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கேருந்து ஒரு 10-15 மணி நேரம் நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் பாஸ் போயிடலாம். போயிட்டு அங்கே ஒரு 2 ஹவர் அதிரப்பள்ளி வாட்டர் பாஸ் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நீங்கள் 6 ரூபா இல்லை எர்ணாகுளம் அங்கே ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எர்ணாகுளம் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் ரூம்ஸ் கிடைக்காது. ஸோ அங்கே புக் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல கிளம்பி அங்கேருந்து மூணார் போங்க. நீங்கள் மூணார் போகிற வழியில் அடிமலை பேசிருக்கோங்க. உண்மையிலேயே வேறு லெவல் பேசுங்க. அந்த ப்ளேஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் போகிற வழியில் ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் அப்படியே போனால் மூணார் ஸ்டேஜ் பண்ணுறான். உலகத்திலே மிக உயரமான இடத்துல தேயிலை விவசாயம் அங்கே தாங்க பண்ணுறாங்க. மூணார் மலை ஃபுல்லாக தேயிலை தோட்டுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டம், செகண்டு கூலிங்கு, 3 ஹவர்ஸ் ஸ்னோ. இந்த 3ஐயும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது அது வேலை ஃபீல் தருங்க. மூணாலையும் ஒரு சில ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது மலையான பிளேஸில் லக்கம் வாட்டர் ஃபால்ஸுங்க. இதுவும் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ். மறக்காமல் அந்த இடத்துக்கும் போங்க. இந்த 3 நாள் ட்ரிப் பார்த்தோன்னா ஒரு நாள் வால்பாறை, ஒரு நாள் அதிரப்பள்ளி, ஒரு நாள் மூணார். இந்த 3த்துக்கும் நாங்கள் செப்பரேட்டாக வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகான வீடியோ தான். நாங்கள் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் மியூசிக்கும் நேச்சுரல் சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வாய்ஸ் கொடுப்போம். நீங்கள் இந்த 3 நாள் ட்ரிப்பும் போக முடியல சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த உலகம் எவ்வளோ அழகானு சொல்லி எங்கள் இதில் 3 நாள் புரிஞ்சிச்சுங்க. உங்களுக்கும் புரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சீக்கிரமாக அதிரப்பள்ளிக்கு போனால் அங்கே உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி கிடைக்கும். இல்லைனா நீங்கள் காரை ரொம்ப தூரமாக பார்க்கிங் பண்ணி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பைக்கை போனால் பிரச்சனையே இல்லை. அதிரப்பள்ளிக்கு ஆப்போசிட்டே பைக் ஸ்டாண்டே இருக்குது. நம்மளால் அதிரப்பள்ளி வாட்டர் பாஸை குடிக்க முடியல. ஸோ அந்த ஃபீலிங்கை போக்க அதிரப்பள்ளிலேருந்து ஒரு 5 நிமிடம் டிஸ்டன்ஸில் இந்த ரிவர் போயிடுச்சுங்க. நாங்கள் இந்த ரிவர்ஸ் நல்லா குடித்தோம். நீங்களும் குடிக்கலாம். ஆனால் ஒன்று பால் ரொம்ப பருக்குது. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் ஆரம்பமாக எடுத்து போய் குடிங்க, இல்லைன்னா மேலோட்டமாக குடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு டே 3 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம அதிரப்பள்ளிலேருந்து இப்போ மூணார் போகிறோம். போகிற வழியில் அடிமலை பிளேஸ் இருக்குது. அங்கே நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வியூவும் செம்மையாக இருக்கும். நீங்கள் மூணார் போகிற மாதிரி இருந்தால் அடிமலை வழியாக போங்க. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வாட்டர் பாஸ் பார்த்தோம். இது ஒரு ப்ரைவேட் வாட்டர் பாஸ் மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் டீ கடை இருந்துச்சு. அங்கே டீ வாங்கி இந்த வாட்டர் பாஸ் குடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.
இப்போ நம்ம அடிமலையிலேருந்து மூணார் வந்துட்டோம். மூணார் ஃபுல்லாக இந்த மாதிரி தேயிலை தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும். இது மூணாரில் இந்த மாதிரி ஜிப் இருந்துச்சுங்க. நான் எதுவும் ட்ரை பண்ணே இல்லை. சரி கொஞ்சம் ட்ரை பண்ண போனோம். ஒருத்தருக்கு 600 ரூபா. இந்த 600 வர்த்தா பார்த்தா நான் வர்த்தலன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். போக ஒரு 250 மீட்டர், வர ஒரு 250 மீட்டர், மொத்தம் 500 மீட்டரு. இந்த 500 மீட்டரில் நீங்கள் 3 இல்லை 4 நிமிஷம் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆசை இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தவிர சும்மா ட்ரை பண்ணால் வேஸ்ட்டு. 500 வர்த்தில்லை. ஃபால்ஸ் வந்து மூணாருக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடையில அமைந்துள்ள மறையூர் என்ற கிராமத்தை தான் அமைஞ்சிருக்குது. கரெக்டாக சொல்ல போனால் மூணாறு வந்து ஒரு 35 கிலோமீட்டரும், உடுமலைப்பேட்டை வந்து ஒரு 61 கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸ் தான் ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்த்தோன்னா ஒருத்தருக்கு என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா வாங்குறாங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தோன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டிஃபுல் ஆகும். ஏன்னா வெறும் 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். சேஃப்டிக்கு ஃபால்ஸ் கார்டு, மெடிசின்ஸ் சப்போர்ட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் லக்கேஜ் அங்கேயே வச்சுட்டு போகலாம். 50 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக பண்ணுறாங்க. இந்த ஃபால்ஸில் தூரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபால்ஸை எவ்வளோ ஃபேமிலி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவரை நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்களேன். வாங்க நம்ம இப்போ ஃபால்ஸ் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஃபால்ஸ்.
நாங்கள் ரக்கம் வாட்டர் பஸ் குடிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தூவான் ட்ரெக்கிங் போகலான்னு பார்த்தாங்க டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ தூவான் வியூ இதுதான். இது வந்து ஒரு 4 மணி ட்ரெக்கிங்கு, இதுவும் செம்மையாக இருக்கும். ஒரு ஹெட்டுக்கு 300 ரூபா. இது கரெக்டாக காந்தூர் இருக்குது. நீங்கள் காந்தூர் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் கூட இதை போடலாம். நாங்கள் காந்தூர் வீடியோ தனியாக கவர் பண்ணிடுவோம், தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இது உடுமலைப்பேட்டை டு காந்தூர் ரூட்டு உண்மையாக வேற லெவலுங்க. நீங்கள் பைக் ரைட் பண்ணால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இந்த பிளேஸ் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு.